தக்காளிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பு போட்டு ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ண ஒரு 2 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பிஞ்சு இஞ்சி இருந்தால் அதையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை போடுறதுனால ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு நான் வந்து ஒரு 5-6 பச்சை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட மேலே உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடுறதுனால இந்த தக்காளி காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இது கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ சீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா இந்த தக்காளி வந்து நல்லா வெந்துடும், நல்லா ஃப்ரை ஆயிரும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனோட எண்ணெய் போட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ண ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் போடுறதுனால இந்த சட்னிக்கு சாப்பிடும்போது மதியம் இந்த வெங்காயம் வந்து கிடைக்கும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு இந்த சட்னிக்கு மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டான தக்காளி காய் சட்னி ரெடியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்